வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் ராமமூர்த்தி அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாக்கியம் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். வங்கதேச எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரின் நேற்று உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்திச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் தங்கியிருப்பதற்கு ஓராண்டு காலம் எனக்கு விசாவை நீட்டித்து கொடுங்கள்னு அவங்க கேட்டதுக்கு 2 மாதம்தான் நீட்டித்து மத்திய அரசு கொடுத்திருந்தது. இந்த சூழலில் அவங்க உள்துறை அமைச்சரை சந்தித்து நீண்ட காலம் இங்கே தங்கியிருப்பதற்கான விசாவை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அரசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மத அடிப்படைவாதிகளுடைய கோரிக்கைக்காக அல்லது மத அடிப்படைவாதிகளை திருப்திப்படுத்துறதுக்காக மேற்கு வங்க அரசு செய்த ஒரு வேலையை தான் இப்பவும் இடது முன்னணி அரசு செய்த வேலையை தான் நீங்களும் செய்றீங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இல்லை அது என்னன்னா, அவங்க எப்போ அப்ளிகேஷன் போட்டாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு ரெசிடென்ட் விசா தரப்படும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்ன ஹோம் மினிஸ்டர் சொன்னதாக தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கொல்கத்தாவிலேயே நிரந்தரமாக தங்கக்கூடிய அளவில் ஒரு ரெசிடென்ட் விசா தரப்படும் அப்படின்றதான் நானும் நம்புறேன். அது நீங்க நம்புறீங்க? நிச்சயமாக. ஆனா இடைப்பட்ட காலத்துல இந்த 2 மாத விசாங்கிறது இந்த ஆகஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே அதை முடியலாம். அந்த விசா காலம் முடிவதற்கு முன்பாக முடியறதுக்குள்ளேயே அதை நீங்க முடிச்சிருவீங்க. நிச்சயமா தரப்படும் சார். உங்க கொள்கை நிலையில எந்த மாற்றமும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆட்சேபனை பங்களாதேஷ்ல இருந்து வந்த ஊடுருவியர்கள் மீது தான். முதல்ல இந்த ஒரு விசாவுக்காக அவங்க இந்திய நாட்டில் தங்கணும்னு அவங்க கேட்டிருக்கிறதுக்கு அது பாரதிய ஜனதா கட்சி அரசாக இருந்தாலும் அது முதல்ல அவங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. ரெண்டாவதாக நீங்கள் சொன்ன மாதிரி மேற்கு வங்காளத்திலிருந்து அவர்கள் அன்றைக்கு வெளியேறின்ற சூழ்நிலை என்பது அவங்களுடைய பாதுகாப்பற்ற நிலைமை என்பது மேற்கு வங்காளத்தில் இருந்தது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசு, அது செய்திருக்க வேண்டியது அரசு. பட் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க ஒரு தற்காலிகமான முறையில் அவங்களுடைய பாதுகாப்பு கருதி தான் அப்படி அந்த அரசு அன்னைக்கு ஒரு ஆலோசனை என்பது சொன்னாங்க. இப்போவும் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், தஸ்லிமா நஸ்ரின் போன்றவர்களுக்கு தொடர்ந்து இந்தியாவில் அடைக்கலம் கொடுப்பது, விசா கொடுப்பது, நிரந்தர விசா அவங்க தங்குவதற்கான ஒரு ஏற்பாடோடு செய்வதை வரவேற்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் என்பது என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்போ முடிவெடுத்து அதை அறிவித்தா அதை வரவேற்கலாம். பட் அதுவே அறிவிக்கலைன்னு சொன்னால் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி மத அடிப்படைவாதத்தை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறது ஒரு பக்கம், இன்னொரு புறத்தில் இந்த மாதிரி கொடுப்பதன் மூலம் இதுக்கு பின்னாடி அரசியல் பண்ணாமல் அது செய்யணும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க இந்த அரசிடம் இருந்து? அவங்க கேலரிக்கு வாக்காளர்களுக்காக பேசுறது, வாக்கு வங்கிக்காக பேசுறது ஒன்று, நடைமுறைன்னு வரும்போது வேறு விதமாக ஒன்று அப்படின்னு இருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இதுல அவங்க ராமமூர்த்தி சொன்ன மாதிரியே அரசு முடிவெடுக்கணும். இல்ல, அரசு இந்த மாதிரி முடிவெடுத்து அவர்களுக்கு விசா கொடுத்தா நல்லது. ஆனா என்ன, வாக்கு வங்கிக்காக அவர்கள் எதிர்பார்ப்பது என்பது இந்த மாதிரி விஷயங்களை எதற்கு பயன்படுத்துவார் என்று சொன்னால், மற்ற விஷயங்களை நீங்கள் அடிப்படையாக செய்ய வேண்டிய விஷயங்களை மறைப்பதற்கு இந்த மாதிரி 1-2 சம்பவங்களை பெரிதாக பிரச்சாரம் செய்து நாங்கள் இந்த மாதிரி இவர்களுக்கு விரோதமாக ஒருதலை பட்சமாக இருக்க மாட்டோம் என்பதை காட்டிக்கொள்வதற்கு இதை பயன்படுத்துவார்கள். பாடத்திட்டங்களில் மற்ற விஷயங்களில் அமுல்படுத்துவதற்கு இதையெல்லாம் கொண்டு மறைப்பதற்கு இது ஒரு முகமூடியாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, அவர் எதை இணைக்கிறாருன்னு எனக்கு புரியல. தஸ்லிமா நஸ்ரினுக்கு ரெசிடென்ட் விசா கொடுக்கப்படுமா என்றால் அந்த அதிகாரின்னு சொல்லியிருக்கார். ராஜ்நாத் சிங் சொன்னதான் இவரும் கோட் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய கடினமான காலங்கள் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியே சொல்லியிருக்கும் போது அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு உங்களுடைய நம்பிக்கை, கடினமான காலங்கள் முடிவுக்கு வரும் அப்படின்னு. இதை விட்டு இன்னும் சொல்ல போறச்சு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு நீங்க உசேன் ஓவியங்களை அல்லது ஏற்கனவே தடை செய்யப்பட்ட புத்தகத்தை இதெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுத்தான்னு சொன்னா அது மீது நம்பிக்கை வரும். இல்லைன்னு சொன்னா அது நம்பிக்கை என்பது குறையும்.